மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் அடித்து கொலை செய்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு. கடந்த 4 ஆண்டுகளில் 24 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுவது குறித்து அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி. அஜித்குமார் என தீவிரவாதியா என்றும் அவரை தூக்கி சென்று அடித்து கொலை செய்திருப்பதாகவும் நீதிபதிகள் கண்டனம். சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை அவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத பட்சத்தில் இதுபோன்று தாக்குதல் நடத்தியது ஏன் என்றும் கேள்வி. அஜித்குமார் கஸ்டடி மரணம் தொடர்பாக மடப்புரம் கோவிலில் மேஜிஸ்ட்ரேட் ஆய்வு. அஜித்குமாரை கோவில் ஊழியர்களும் காவலர்களும் தாக்கியதாக கூறப்படும் இடத்தில் விசாரணை. திருப்புவனத்தில் கைக்குழந்தையுடன் மேஜிஸ்ட்ரேட்டின் காரை மறித்த பெண். அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என பொதுமக்கள் முறையீடு. வணக்கம் சார். அஜித்குமாரை போலீசார் தாக்கிய போது அவர் அலறிய சத்தமும் தடி சத்தமும் பலமாக கேட்டதாக வியாபாரிகள் பேட்டி. ஐயோன்னு கத்துனேன். அடி அந்த தடி அடி சவுண்டு டம்மர்னு மாத்தி கேட்கதான் செஞ்சிச்சு. வந்தவங்களை ஃபுல்லா வெளியில போங்க, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லி கேட்ட அடைச்சிட்டாங்க. இங்கிட்டும் அடைச்சிட்டாங்க, அங்கேயும் அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் நாங்க நேரடியா பார்த்த காட்சி. அடித்தாங்க முடியாமல் அஜித்குமார் தண்ணீர் கேட்டபோது போலீசார் செருப்பால் அடித்ததாகவும் இளைஞர் கண்ணீர். அப்ப அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தா எங்க மாமாவோட கை 2 கையை உடைச்சாங்க. உடைச்சிட்டு தண்ணி கேட்டு செருப்பு அடிச்சிருக்காங்க சார். ஆமா சார். வேற ஒண்ணும் இல்ல சார். ஒரு போலீஸ் எனக்கு தெரியும் சார். அதுல ஸ்பெஷல் டீம் அவர் பேர் ராஜா சார். காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் 24 மணி நேரத்திற்குள் நீதிபதி முன்பு ஏன் ஆஜர்படுத்தப்படவில்லை? 6 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யாதது ஏன் உள்ளிட்ட 9 கேள்விகளை எழுப்பியுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன். லாக்அப் மரணங்கள் மிகவும் வேதனை அளிப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கவலை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று உறுதியாக நம்புவதாகவும் கருத்து. ₹207 கோடி மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட 120 புதிய மின்சார பேருந்துகளின் சேவையை சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வியாசர்பாடி பணிமனையில் ₹47.50 கோடி செலவில் பணியாளர்களுக்கு ஓய்வறை, பராமரிப்பு கூடம், அலுவலக நிர்வாக கட்டிடம் போன்றவை புதுப்பிப்பு. மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. தலைமை செயலர், உள்துறை செயலர், டிஜிபி உள்ளிட்டோருடன் ஆலோசனை. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தோல்வியடைந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நிறுவனங்களுடன் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலீடுகளாக மாறவில்லை என்றும் விமர்சனம். சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கு இடைக்கால முன்ஜாமீன். வழக்கில் பதிலளிக்குமாறு தமிழக காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுகவை கபலீகரம் செய்ய முயற்சிப்பது யார் என்பதை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்த வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தல். உடன் இருப்பவர்கள்தான் கபலீகரம் செய்ய முடியுமே தவிர திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி செய்ய முடியும் என்றும் கேள்வி. அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது.
கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செரிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது பாசம் என்பதெல்லாம் அதீதமான வார்த்தை. தந்தை மகன் இடையிலான இடைவெளி அதிகரிக்க வேண்டாம் என்ற நோக்கத்திலேயே பேசியதாகவும் அன்புமணிக்கு திருமாவளவன் பதில். பாசம் என்பது ஒரு வலிமையான வார்த்தை. நாங்கள் குறிப்பிட்டது அந்த அடிப்படையால் அல்ல. தந்தை மகனுக்கு இடையிலே ஏற்படுகிற இடைவெளி பெரிதாகிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு பொறுப்பான வார்த்தை, அவ்வளவுதான். பாமக நிறுவனர் ராமதாஸின் தைலாபுர தோட்டத்தில் நாவல் பழங்களை விற்ற தொண்டர்கள். இழந்த பழம் விற்பவர்களுக்கெல்லாம் ராமதாஸ் பதவி கொடுப்பதாக அன்புமணி விமர்சித்திருந்த நிலையில் விற்பனை. மாம்பழ விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் இன்று தேமுதிக ஆர்ப்பாட்டம். விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது போல் பொம்மைகள் மூலம் சித்தரிக்கப்பட்டதால் போலீசார் அகற்றும் முயற்சி. பதவிக்காக பெற்ற தகப்பனையே அன்புமணி விட்டுக் கொடுத்து விட்டதாக சேலம் மேற்கு பாமக எம்எல்ஏ அருள் குற்றச்சாட்டு. தந்தையை எதிர்த்து எதிர்காலத்தில் தவறான முன் உதாரணமாகிவிட வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. மருத்துவர் சின்னையாவிட்ட சொல்றது என்னன்னா, மருத்துவர் ஐயாவிடத்து இருக்கிறது விசுவாச கூட்டம், விசுவாசிகள் இருக்கிற கூட்டம். இந்த விசுவாசிகள் கூட்டம் அப்படியே உங்க பின்னாடி நிற்கும். ஆனா இன்னைக்கு பதவிக்காக பெத்த அப்பனை விட்டு இன்னொன்னு எனக்கெல்லாம் பயமா இருக்கு. எதிர்காலத்துல எவ்வளவு அன்புமணி அவர்கள் ஒரு தவறான உதாரணமா மாறி விடுவோம்னு பயமா இருக்கு. அரசு ஏன் டாஸ்மார்க்கை நடத்துகிறது? மது விற்பனை அரசின் பணியா? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ரம்மி, மது இரண்டுமே மனிதர்களை கொலை செய்பவை. மதுவே ஊழல் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் காரணம். ஆன்லைன் ரம்மி விளையாட்டை முறைப்படுத்திய அரசு டாஸ்மார்க்கில் வேறு நிலைப்பாடு கொண்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் வேதனை. ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை அமைப்பதா? நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இதுபோல செய்வோமா? அரசின் கொள்கைகள் முரணாக உள்ளன என்றும் நீதிபதிகள் கருத்து. மதுவை ஊக்குவிப்பதில்லை என கூறும் அரசு எதற்காக மது விற்பனை செய்கிறது? கடைகளை ஏன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுகிறார்கள் என நீதிபதிகள் கேள்வி. வேலைவாய்ப்பு, பொதுநலன் போன்றவற்றில் அரசு கவனம் செலுத்தி நல்லதை செய்ய வேண்டும் என்றும் அறிவுரை. மதுரை மாவட்டம் மேலூரில் மாமூல் கேட்டு கடை உரிமையாளர்களை தாக்கியதாக புகார். வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி கடைகளை அடைத்து போராட்டம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அவமரியாதையாக பேசியதாக திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து பேச முயற்சி. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்துடன் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம். தஞ்சை தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. மாணவியிடம் பேசியதை சக மாணவர்கள் மத்தியில் ஆசிரியர் தரக்குறைவாக விமர்சித்ததால் விபரீத முடிவு என புகார். திருப்பூரில் நாட்டு துப்பாக்கியை விற்பனைக்கு கொண்டு வந்த பீகாரை சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது. நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவரிடமும் போலீசார் விசாரணை. ஆந்திராவில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட தூத்துக்குடியை சேர்ந்த 2 இளைஞர்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த சோகம். குடும்ப வறுமை காரணமாக கருப்பட்டி வியாபாரம் செய்வதற்காக அண்டை மாநிலத்திற்கு சென்ற நிலையில் மரணமடைந்த பரிதாபம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் டாஸ்மாக் கடையில் மாமூல் வசூல். காவலர் மாமூல் வாங்கும் வீடியோ வெளியான நிலையில் ஆயுதப்படைக்கு மாற்றி நடவடிக்கை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அனைத்து சுற்றுலா இடங்களும் மூடல். ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருவதை தவிர்க்க அறிவுறுத்தல். 20 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்ற கோவை கவுண்டம்பாளையம் மாரியம்மன் கோவில் திருவிழா. ரமாப் இசைக்கு நடனமாடிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 71,320 ரூபாய்க்கு விற்பனை. தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடிப்பு. 12 தொழிலாளர்கள் உடல் பாகங்கள் சிதறி உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களுடன் மீட்பு. இரண்டாயிரத்தி 29ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் பாதுகாப்புக்கு என பிரத்யேகமாக 52 புதிய செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இந்தியா திட்டம். சீனா, பாகிஸ்தான் இந்திய பெருங்கடலை கண்காணிக்கும் வகையில் 26,968 கோடி ரூபாய் செலவில் அனுப்பி சோதிக்க உள்ளதாக தகவல். திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமாவின் 90வது பிறந்த நாள் கொண்டாட்டம். ஏராளமானோர் திரண்டு வாழ்த்து, சிறப்பு வழிபாடு. கல்வி தொடர்பான பிரச்சினைக்கு பொருளாதார வல்லுநர்கள் கொண்ட குழுவை மகாராஷ்டிரா பாஜக அரசு நியமித்திருப்பதாக விமர்சனம். ஹிந்தி திணிப்பு ரத்து என முதலமைச்சர் பட்னாவிஸ் நாடகமாடினாலும் திட்டமிட்டபடி ஜூலை 5ஆம் தேதி பேரணி நடத்தப்படும் என உத்தவ் தாக்கரே அறிவிப்பு. மகாராஷ்டிரா பாஜக அரசுக்கு எதிராக மகா விகாஸ் அகாதி கூட்டணி கட்சியினர் போராட்டம். பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக்க திட்டமிடுவதாக குற்றம் சாட்டி முழக்கம். உத்தரகாண்டின் ருத்ரபிரயாக்கில் அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகள் சங்கமிக்கும் பகுதியில் பெருவெள்ளம். ஆற்றுக்கு நடுவே உள்ள சிவன் சிலை முழுவதுமாக மூழ்கியது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் கனமழை வெள்ளத்தால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். பல்வேறு இடங்களிலும் பாலங்கள் உடைந்து போக்குவரத்து துண்டிப்பு. கர்நாடக காங்கிரஸ் அரசை 5 ஆண்டுகளுக்கு யாரும் அசைக்க முடியாது. ஆட்சி தலைமையில் மாற்றம் இருக்கும் என கூறப்பட்ட நிலையில் சித்தராமையா திட்டவட்டம்.